வணக்கம். சென்னை இந்த பரபரப்பான சிட்டிக்குள்ள பல 100 வருஷமா ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த இடத்த பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதனால வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா போக வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த இடம்? அங்க போனா நிஜமாவே எல்லாம் சரியாயிடுமா? வாங்க, இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த இடத்துக்கு இவ்ளோ பவர் வர காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அங்க இருக்கிற அந்த மகா சித்தர், அவர பத்தி முதல்ல பாப்போம். இவர் அடைஞ்சது சாதாரண சமாதி இல்லங்க. அதுக்கு பேரு ஜல ஜீவ சமாதி. அப்படின்னா என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ளேயே இருந்தபடி தன்னோட உடலை விட்டுட்டு சுய நினைவோட இறைவன் கிட்ட போறது. இது சித்தர்களோட ஆன்மீக பயணத்துல ஒரு உச்சபட்ச நிலைன்னு சொல்லலாம். அவரோட உண்மையான பெயர் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள். ஆனா மக்கள் அவரை ரொம்ப உரிமையா பாசமா கூப்பிடுறது தாத்தா சித்தர்னு தான். யோசிச்சு பாருங்க, ஒரு தாத்தா மாதிரி ரொம்ப நெருக்கமா உணர்றதால தான் அந்த பேர் வந்திருக்கு. இவர் ஜீவசமாதியானது எப்ப தெரியுமா? 1796ல. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கும் மேல ஆகுது. அப்படின்னா இந்த இடம் சென்னையோட சரித்திரத்துல எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, 200 வருஷமா மக்கள் ஏன் இவரை விடாம நம்புறாங்க? அதுக்கு காரணம் அவரோட அற்புதங்களும் பக்தர்களுக்கு அவர் காட்டுற கருணையும் தான். அவரை பத்தி சொல்ற கதைகளை கேட்டாலே மெய்சில் இருக்கும். பசியில வாடினவங்களுக்கு ஆத்து மணலைய சாப்பாடா மாத்தி கொடுத்தாராம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு குளத்து தண்ணிய தெளிச்சே நோயை குணப்படுத்தினாராம். பாருங்க, சாதாரண விஷயங்கள்ல இருந்து அசாதாரணமான அற்புதங்களை நிகழ்த்துறது தான் சித்தர்களோட சக்தி. குறிப்பா சில பிரச்சனைகளுக்கு இங்க வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது தண்ணியால வர்ற நோய்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் மனசுல தேவையில்லாத பயம், குழப்பம், இதுக்கெல்லாம் இங்க வந்து வேண்டிக்கிட்டா ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுதா? அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, அட்ரஸ கரெக்டா பாப்போம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அங்க போயிட்டு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. சிம்பிளா தாத்தா கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்க, டக்குன்னு வழியை காட்டிடுவாங்க. கோயிலுக்கு போறது ரொம்பவே ஈஸிங்க. முதல்ல பழைய வண்ணாரப்பேட்டைக்கு போயிடுங்க. அங்க மகாராணி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இருக்கும். அது பக்கத்திலேயே மகாராணி போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோதண்டராமன் தெருவுல தான் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ கோயிலுக்குள்ள போயாச்சு. அங்க போய் சாமிய எப்படி கும்பிடணும்? ஏதாவது குறிப்பிட்ட பூஜை முறைகள் இருக்கா? வழிபாடு முறை ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க போகும்போது கையோட ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போங்க. அத சித்தரோட பாதத்துல வச்சு 3 நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனா போதும். சித்தரோட பாதத்துல வச்சு எடுத்த அந்த எலுமிச்சம்பழம் சாதாரணம் இல்ல. அதுல சித்தரோட முழு சக்தியும் அருளும் நிறைஞ்சிருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம பிரச்சனைகள்